இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு மக்களும் இன்னும் கலந்து கொண்டிருக்கிறது இன்னும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சூழல் எல்லா தலைவர்களும் 15 ஆண்டு சூழல் பேரரசு தலைவர் இருந்தவங்க அவங்களால அவங்க தலைவர் இருந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிறப்பாக ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க. அவங்க செய்யணும் அப்படின்ட்டு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதே போலதான் நான் பெண் தலைவரான நாமும் ஏதாவது செய்யணும் சூழல் மக்களுக்குன்னு ஆட்சி பெற்ற 3 மாதத்திலேயே சூழல் மாதிரி பேரரசை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, கோவை மாவட்டத்திலேயே சிறந்த பேரூராட்சி 6 மாதத்துக்குள்ள பயன்படுத்திருக்கிறோம். இதெல்லாம் என்னோட பணியாற்றிய என்னுடைய அலுவலக பணியாற்றிய செயலாளர், தலைமை எழுத்தாளர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களும் கூட இருந்து உதவி செய்த துணைத் தலைவர் சோலைப்பா கணேசு, அனைத்து பேரூராட்சி மன்ற அலுவலக பணி நிலையாளர்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று நான் நேரத்துக்கு கூறிக்கொள்கிறேன். மேலும் பேரூராட்சியில் நான் பதவியேற்ற முன்னாடி முதல் மன்ற கூட்டத்தில் 150 தெருவிளக்குகள் போட்டிருக்கிறோம் நிறைவேற்றி. அந்த மன்றத்தில் முதல் திட்டமே அதான் தெருவிளக்கு. அதாவது 150 தெருவிளக்கு இதுவரை போட்டு கொடுத்துருக்கிறோம் சூழல் மக்களுக்காக. குடிநீர் சமச்சீரான குடிநீர் கொடுத்துருக்கிறோம். இப்போ திடக்கல் மேலாண்மை குப்பைகள்லாம் தரம் பிரித்து வாங்கி மக்கள் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து மக்கள் குப்பையை உரமாக்கி அதை இயற்கை உரம் மண்புழு உரம் 2 உரம் தயார் பண்ணுறோம். இயற்கை உரம் ஏழை விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கலாம். இதிலிருந்து முடிவு வச்சு இருக்கிறோம். இலவசமாக விவசாயிகளுக்கு உரம் தரோம். வசதியான விவசாயிகளுக்கு ரூபாய் 2 தரோம் கிலோ. மேலும் நான் பதவியேற்றுக்கு முன்னாடி சூழல் பணிகள் நிறைய செய்திருக்கிறோம். தூய்மை இப்பொழுது நிதி பெற்று தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு கட்டணம் கட்டுதல், வார சந்தைக்கு நவீன சந்தை மக்களுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. சாலை மேம்பாடு, அதிகார அமைத்தல், இப்படி பல்வேறு பூங்கா மேம்பாடு, பல்வேறு திட்டங்களுக்காக ரூபாய் 8 கோடி அளவில் நிதி பெற்று சிறப்பாக வேலை நடந்துட்டு சூழல் இல்லை. அது மட்டுமல்ல, மேலும் வர நடப்பாண்டில் 4 கோடி மதிப்பீட்டில் திட்டங்கள் நிறைய சாக்கடை வசதி, சாலை வசதி இதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு பூங்கா வசதி இதுக்கெல்லாம் நிறைய நிதி கேட்டிருக்கோம். 4 கோடி பெற்றிருக்கிறோம். அதுவும் வந்துடும். இன்னும் வழியில் சிறப்பாக செய்வோம். செய்யறதுக்கு நான் காத்துருக்கேன். இதெல்லாம் உங்களோட ஒத்துழைப்பு முக்கியமாக சூழல் மக்கள் ஒத்துழைச்சா மட்டும்தான் எல்லா பணியும் நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மேலாண்மை கேட்டுக்கொள்கிறேன் தரணும்னு. இந்த பணிகள்லாம் சிறந்து வழங்க நிதி ஒதுக்கீடு கொடுத்த அதுக்கு வழி செஞ்ச நம்ம முதலமைச்சர் மற்றும் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் இவர்கள் இந்த நேரத்தில் இன்னும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சூழல் எல்லா விதத்திலுமே மித்த ஊழலுக்கு ஒரு முன்பாடு. சூழல் பல மொழிகள் பேசுகிற இனம் பேசுகிற மக்கள் நம்ம இருந்தாலும் மத கட்சியை பல இருந்தாலும் ஒரு நாள் வயிற்று பிள்ளை போல நாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம சூழலை காத்துக்கிறோம் தான். அது இந்த ஒற்றுமை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதனால இந்த சூழல் இன்னும் முன்பாடு. வரலாறு எந்த இடத்துல இருக்காங்களா இல்லை, நம்ம சூழல் மட்டும்தான் சூழல் வரலாறு இருப்பாங்க. உள்ளாட்சி வரலாறு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிறந்த தலைவருக்கு பெற்றிருக்கணும் நம்ம ஊர் மட்டும்தான். இந்த ஊரை இன்னும் பல வகையில் முன்னேற்றத்துக்கு உதவியாக செய்யணும். உண்மையாக நீங்கள் கொடுக்கணும். மக்களால் நீங்களும் கொடுக்கணும். இவரோட பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள், செயல் அலுவலர், எழுத்தாளர், கோயில்ராஜ் உள்ளிட்ட பேரூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் துணைத் தலைவர், பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சிறப்பாக பணிகளை எங்களால் செய்ய முடியுது. உங்களுக்கு அனைவருக்கும் நான் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் மீண்டும் நல்ல 5 ஆண்டு காலத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் நல்ல முடிஞ்ச வரைக்கும் சூழ்நிலை கவனிக்கணும்னு உறுதி கூறி நன்றி கூறி விடைபெறும். நன்றி. தங்கவேல் ஐயா அவர்களெல்லாம் முன்னின்று அறக்கட்டளையின் சார்பாகவும் மற்றும் புறவர் என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொருவரும் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்டவர்கள் தலா 5000 ரூபாய் என்கின்ற அடிப்படையிலும், அதுபோக நூறு வரலாறு 3200 பணிகள் என்கின்ற அடிப்படையிலே வெளியிடுவதற்கான முன் வெளியீட்டு திட்டத்தின் அடிப்படையில் ஏறத்தாழ 100 முன்பதிவு செய்கின்ற மட்டும் அன்றைய காலகட்டத்தில் 1200க்கும் மேற்பட்ட
பொதுவாக இருக்கிற மக்கள், அந்த அடிப்படையில் விலகிய ஆர்வமுடையவர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஆகிய அனைவரும் சேர்ந்து ஒரு 3700 முன்பதிவு திட்டத்தின் கீழ் எல்லோரும் அதற்கு ஆர்வம் காட்டி அந்த அடிப்படையில் பதிவு செய்தார்கள் என்பது ஒரு அன்றைய காலகட்டத்திலே வியப்பான செய்தி. ஆக அந்த அடிப்படையில் இது ஒன்றிணைத்து பெரும்பாலும் எல்லா தரப்பு மக்களும் கட்சி வேறுபாடின்றி சமூக பார்வை இருக்கிற அனைத்து அமைப்புகளும் எங்களுக்கு அந்த வகையில் மிக சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்ததின் காரணமாகவும் பேரவையுடைய உறுப்பினர்கள் அனைவரும் 6 ஆண்டு காலம் தன்னுடைய பணி செய்தது போக மீதி நேரத்தை முழுமையாக பேரவைக்கு வழங்கியதன் காரணமாகவும் அதையெல்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒழுங்குபடுத்தி அதை சிறப்பாக எழுதுகின்ற ஆற்றல் பெற்ற கருத்தாலும் கரத்தாலும் மொழி உணர்வுனாலும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எங்கெங்கு சூழ்நிலை பற்றிய பதிவுகள் அது இலக்கியங்களானாலும் சரி, வார மாத இதழ்களானாலும் சரி, ஆக அந்த அடிப்படையில் செய்திகளை முழுமையாக தொகுத்து தேட 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 கொடுத்த இருக்கிற அனைத்தையும் ஒருமைப்படுத்தி அது 600 பக்கங்கள் என்கின்ற அடிப்படையில் தான் இருந்தது. ஆனால் வெளியிட முடியாத அளவுக்கு மீண்டும் அதில் 3 புத்தகங்களால் வெளிவரக்கூடிய விரிவான செய்திகள் எதிர்காலத்திலே வெளிவரும். ஆக அந்த அடிப்படையில் சூழலுக்கு எல்லா வகையிலும் சிந்தனையோடும் சரி, எழுத்தாளரும் சரி, ஆசிரிய பெருமக்கள் என்கின்ற அடிப்படையில் அனைவரும் எந்த அடிப்படையிலும் ஒரு வரலாறு என்பது மன்னர்களுடைய வரலாறாகவோ அல்லது மதிப்பு வாய்ந்த சிறந்தவர்களுடைய வரலாறாகவோ இல்லாமல் ஒரு வாழ்வியல் நூலாக அனைத்து தரப்பு மக்களும் பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, தொழில், சமூக நோக்கம், அவர்களுடைய பட்டறிவு ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைத்து செய்யப்படுகின்ற வகையிலே அமைய வேண்டும் என்கின்ற பேரவையுடைய கருத்தின்படி மரியாதைக்குரிய நூல் ஆசிரியர் அவர்கள் மிக சிரமப்பட்டு நாங்கள் செய்திகளை தொகுத்து கொடுத்தாலும் கூட அதை ஒழுங்குபடுத்தி இதற்கு முன்னோடியார் பின்புலம் என்ன என்கின்ற அடிப்படையில் எல்லாம் தன்னுடைய எழுத்தாளரும் கருத்தாளரும் மிக சிறப்பாக அமைத்து இந்த ஊருக்கு மாப்பிள்ளையாக வந்த இவர் ஊரூருடைய பெருமையை இவ்வளவு தூரம் உயர்த்தி இன்றைக்கு உலக அளவிலே சூலூர் வரலாறு இருக்கிறது என்பதை மெய்ப்பித்து காட்டிய அவருக்கு மீண்டும் ஒருமுறை நான் நன்றி கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் நான் உறுப்பினராக இருந்தது மட்டுமல்ல, யாரோ ஒருவர் இதை செய்திருக்கலாம், இருந்தாலும் அந்த வாய்ப்பு கொடுத்தவைக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் இனிமேலும் இந்த பெருமையை காப்பாற்றுகின்ற இப்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சண்முகவேலன் சொன்ன செய்தி அனைவரும் கவனிக்க வேண்டிய செய்தி. 90களில் 1892 நம்முடைய சூலூர் பேரூராட்சி மன்றம் உருவான போது உருவாகியதை அடுத்து 90களிலே அண்ணன் 1992 100ஆண்டு விழா வருகிறது என்பதை அவர் நினைவுபடுத்தியதைத்தான் அந்த செய்தியை சொன்னார். மனமார்ந்த நன்றிகள். 130 ஆண்டுகள் வரலாற்று பெருமை வாய்ந்தது நம்முடைய சூலூர் பேரூராட்சி மன்றம். ராமச்சந்திர ஐயரிலே ஆரம்பித்து 61% பெண்கள் பிரதிநிதிகளுடன் பணியாற்றி வரும் அக்கா தேவி மன்னவன் அவர்கள் வரை பணியாற்றிய தலைவர்களை நினைவு கூறும் விழா, அவர்களின் பணிகளை பாராட்டுகின்ற இந்த விழா சீரும் சிறப்போடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே பேரூராட்சிகளின் துணை இயக்குனர் வருகை தந்துள்ளார். நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். நம்முடைய சூலூர் வரலாறு, சூலூர் பெயருக்கு உண்டான வரலாறு எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இருப்பினும் அவர் வந்திருக்கிறார். அழகாக புலவர் எழுதியிருப்பார்.
சூழலிலும் கொடியுண்டு பிறம்பு சூழல் சூழ்ந்திருக்க நடுவினிலே ஊர் அமைந்ததுண்டு சூழலூர் என்று அதனால் சொன்னதுண்டு சூழூர் என்றே பின்னால் பெயர் திரிந்ததுண்டு ஆரமசை சோழ மன்னர்கள் ஆண்டபோது அரிய பிராட்டிய நல்லூர் சூரலூரை பாண்டியர்கள் ஆண்டபோது சுந்தர பாண்டிய நல்லூர் சூரலூராய் நின்றதும் சூழூரேதான் சூரலூராய் நின்றதும் சூழூரேதான் சூரலூர் சுந்தர பாண்டிய நல்லூர் அரிய பிராட்டிய நல்லூர் என பேராங்கி ஊருயர்ந்த வரலாற்று சூழூரேதான் உரோம் நாட்டார் வணிக நகர் சூழூரேதான் ஆறுலவும் இருகுலத்தால் வாழ்வு காத்து கல்வெட்டில் வாழ்வதும் சூழூரேதான் என்று சூழூரை பற்றி அழகாக புலவர் எழுதியிருப்பார். அந்த வரலாறு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பேரூராட்சியினுடைய 130 ஆண்டு நிறைவு விழாவினுடைய தலைவர் உதவி இயக்குனர் சோமநாத் சிங் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர் ஜெயக்குமார் அவர்களே, முதல் பெண் தலைவர் தேவி மன்னன் அவர்களே, துணைத் தலைவர் கணேஷ் அவர்களே, முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் நண்பர் தங்கராஜ் அவர்களே, ஒன்றிய கழகத்தின் செயலாளர் திருவள்ளியத்தின் செயலாளரும் அரிமாசத்தின் அறப்பட்டினுடைய தலைவருமான அருமை தம்பி மன்னன் அவர்களே, மற்றும் இங்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் வந்திருக்கின்ற காவியந்தர் விருதினை பெற்ற கோதுமணி அவர்களை, மற்றும் வந்திருக்கின்ற இன்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராட்சி மன்ற உறுப்பினர்களே, முன்னாள் உறுப்பினர்களே, வந்திருக்கின்ற பிரதான பெரியோர்களே, ஒரு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவாக எல்லாமே சூடு வித்தியாசங்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுங்க. அதாவது பொதுவாக 25, 50, 75, 100, 125, 150 அந்த மாதிரி விழா கொண்டாடுவாங்க எல்லாருமே. ஆனால் நம்மளும் 130 ஆண்டு விழா கொண்டாடுறோம் வித்தியாசமாக. சூழல் எதுலேயும் ஒரு வித்தியாசங்கிறது சிறப்பு தெரிஞ்சுங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க 130 ஆண்டு விழா 30 இருக்காது, 25 வெட்டி விழா, 50 பொன் விழா, அப்புறம் 75 பவள விழா, 100 ஆண்டு விழா. ஆனால் இருந்தால் கூட நாம் சூழலுக்கு சிறப்பு சேர்க்கிறத 130 ஆண்டு நிறைவுல அது அன்னைக்கு புலவர் அவர்கள் இந்த பள்ளியில் சொன்னார், மருதவாசி இதில் பள்ளியில் சொல்லி ஞாபகப்படுத்துறாரு. அதை சிறப்பாக செய்கிறாங்க. அந்த வகையில் அனைவரும் பார்த்து தலைவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு சகோதரி தேவி மன்னன் இருந்தாங்க. சொன்னார் போவது உடனே செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பொதுவாக சூழல் ஏற்கனவே இருந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூழ்நிலை முன்னேற்றத்துக்கு காரணம் அவங்க தான். சூழ்நிலையை முன்னேற்றத்துக்கு காரணம் பழைய தலைவர்கள்லாம் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கலாம். இந்த சூழல்கள் கருப்பண தேவை, வையாவு தேவை, ரமசான் தேவை, இவங்களுக்கு எல்லாருமே நலசிறப்பு. ஆனால் இருந்தாலும் கூட சூழ்நிலைய அபரிமிதமான வளர்ச்சி, அடிப்படையான வளர்ச்சி வந்தது எப்படின்னா, ஒரு பழமொழி இருக்கு, நீரிட்டு அமையாத வேங்குழந்தைங்க. அது மாதிரி சூழலுக்கு எப்போ தண்ணி செருமாடி தண்ணி சௌகரியம் ஆனால் அது 1935 கூட தகவலை எழுதிக்கிற புத்தகத்தில், அதாவது 35 கற்பனை தீர்மானம் கொடுக்காரு. சிறுவாணி வேணும், சிறுவாணி தண்ணி வேணும் 1935 பஞ்சாயத்து தீர்மானம் கொடுக்காரு. ஆனால் இருந்தாலும் கூட அவர் நோய் எப்படி இருந்தால் எனக்கு தெரியாது. கம்மிக்கலாம் அதுக்கு பிறகு யாருடைய நெருவாச்சு. ஆனால் எஸ்ஆர்எஸ் அவர்கள் தலைவரானதுக்கு பிறகு அந்த தனி குழந்தை பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு காரணம் நம்முடைய எஸ்ஆர்கே போட்டிருந்தாரு. அதுக்கு உத்தரவுள்ளது காரணம் நம்முடைய கலைஞர் முதலமைச்சர் இருந்தார். அதான் நமக்கு தனி கிடைச்சது. அதுக்கு பிறகு இந்த தனி 2வது பிரிவு திட்டம் முன்னுடி 86 90 இருந்தாலே அது இது பண்ணாரு. ஆனால் 2வது பிரிவு திட்டம் 2009 நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். 2வது பிரிவு திட்டம் 1,86,000 லிட்டர் ஒரு நாளைக்கு கொண்டு வரேன். அப்போ கலெக்டரேட்டில் மீட்டிங். அப்படி இருக்க சிஎம் முதல்வர் தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்காரு, டெப்டி சிஎம் இருக்காரு. கலெக்டரேட்டில் மீட்டிங்கு உண்மையில் ஒரு பேரூராட்சியும் கேட்குறாங்க. ஒவ்வொரு பேரூராட்சியும் கேட்கல, இதுவும் தெரியாது. ஆனால் எல்லாரும் வெளியே வராங்க. அப்போ சூழல் தேன் வர நான் 10 உட்காந்துருக்கேன். பொன்முடி அப்புறம் சொல்கிறார். உடனே தளபதி அவர்கள் மூஞ்சி பார்த்தாரு, ஒன்று உட்காண்டாரு. ஆனால் வேற ஏதாச்சும் பேர் சொல்லிட்டு பொன்முடியை கேட்டுட்டாரு. அப்போ அதுக்கப்புறம் நான் நோங்குறேன், எனக்கு கேட்டுருங்க, நீங்களே கேட்டுருங்க, எனக்கு சரி கம்முகர் பண்ணுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் கேட்டார், மொத்தம் எவ்வளோ இருக்கிற பிஏ தெரிஞ்சவரான்னு இருக்குது கேட்டு வச்சிட்டாரு. மொத்தம் எவ்வளோ இது வரைக்கும் கேட்டிருக்காங்க? ஒரு 10 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம், அதிகபட்சமாக 20 லட்சம் 25 கேட்டாங்க.
கேட்டு கடைசியில் மொத்த எவ்வளோ இருக்கிறேன் இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாரு. 55 லட்சம் லிட்டரு தண்ணி மிச்சம் இருக்குது அப்படிங்க. அது கூட சூழல் கொடுங்க, அது கூட சூழல் தான். அவன் மிச்சம் வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க, 2000 லிட்டர் பூரா கொடுத்தாங்க போகிறீங்க. அதுக்கு வேணும்னா உடனே பணம் கட்டணும் தெரியுமா? அது பணம் கட்டணும். 9,60,00,000 ரூபா, 9,60,00,000 அதுக்கு பணம் வேணும். அதுக்கு வந்து அரசாங்கம் பணம் விவசாயம் கொடுக்குது. நீங்கள் பேர்வாட்சியிலேருந்து 94 லட்ச ரூபா பணம் கட்டுவாங்க, நாளைக்கே கொடுப்பாங்க. கட்டுற அப்படின்னாரு. ஆனால் தமிழரசு இங்கே வந்து இருந்தாங்க அதிகாரிகள், அவங்க கேட்டால் 50 லட்சம் தான் பணம் இருக்குது. உடனே வந்து அதை ஏற்பாடு பண்ணி அடுத்த நாள் அந்த டிடி எடுத்து கொடுத்தாரு. அப்படி இந்த 2வது துணைக்கு வந்து பொண்ணுடி வந்து கேட்டு வாங்குது. அது வந்து யாரும் அதை மறக்கூடாது. ஒவ்வொருத்தரும் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு தண்ணீர் கேட்கலாம் எல்லாம் பொண்ணுடி நினச்சிடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் இருப்பா ஏதாச்சும் ஊரில் வந்து எவ்வளோ இல்லை நம்ம ஊரில் எல்லாம் இருக்குது. இது ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிற மாதிரி 20க்கு மேற்பட்ட பேங்க் இருக்குது, தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது, இது பேராட்சி மன்ற ஆஃபீஸ் இருக்குது, எல்லா இதுவும் 2 பள்ளி இருக்குது, எல்லா இதுவுமே சிறப்பாக இருக்குது. புரோட்டீன் பாப்புலேஷன் நம்ம ஊருக்கு வந்து தினசரி நம்ம பொதுமக்கள் இருந்த விட ஒரு நாளைக்கு வந்து போகிற புரோட்டீன் பாப்புலேஷன் 50,000 பேர் வந்து போவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படைங்கிறாங்கன்னா இந்த நம்ம தண்ணி தான். அதை விட பொன்முடியினுடைய அதாவது எஸ்ஆர்எஸ் காலத்தில் இது வந்து ஆனது. அதுக்கு கூட உன்னிப்பாக வந்து சூறாவளி வழியும் நிறைய பண்ணாங்க. சூரியனுடைய வடிவம் மாற்றி அது கட்டமைப்பு செஞ்சு நல்லா பண்ணாரு. இருந்தாலும் கூட பொன்முடியை வந்து மிகப்பெரிய சாதனை வந்து காலத்துக்கு மறக்காத வந்து பேரூராட்சியினுடைய அலுவலகம், அது அலுவலகமாக தான் இருக்குது. மிக உயர்ந்த ஒரு வரிய மாளிகையாட்டா அவர் ரொம்ப இதாக இருந்து எல்லாரும் வந்து பேரூராட்சி பணத்தில் ஏதாச்சும் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அவர் வந்து அவர் சொந்த காசு பத்தில் அது அரசாங்கம் கொடுத்ததனுடைய இதையை மாற்றி இது வந்து ஒரு பேட்டர்ல இன்னொன்று சொல்றா அறிவாலயத்தில் யார் இது பண்ணாங்களோ அந்த சபதியை கொண்டு வந்து பண்ணல. அறிவாலயம் பண்ண சபதியை கூட்டு வந்து அதை விஷ் பண்ணி பெரிய 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 மாளிகையாக பண்ணார். அது வந்து காலத்துக்கு கழிக்க முடியாது. அதே மாதிரி அங்கே மயானம் சுடுகாடு கட்டியில் முதல்ல வர கேஸில் பல்லாவரத்தில் அந்த ஸ்கீம் இருக்குது. நான் போய் பார்த்தோம். இதே மாதிரி போட மாறாக பண்ணுங்க. அந்த பில்டிங் கட்டியில் அரசாங்கம் கொடுத்து வேற மாதிரி. ஆனால் இவர் வந்து அது வேற மாதிரி பட்டோம். நான் டெய்லி நடைபயிற்சி போயிட்டு இருப்பேன். ஒரு பெரியவர் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், ஏப்பா அந்த பெரியவர் வந்து ஏப்பா அந்த பொன்முடி தம்பி இங்கிருந்து சுடுகாட்டில் கோயில் கட்டுது, கோயில் மாதிரி அப்படின்னு பார்த்து ஒரு கோயில் மாதிரி கட்டார். அதுக்கு அப்படி வந்து மிகப்பெரிய இது பண்ணாரு. அதனால வாழ்க்கையில் வந்து பொன்முடியுடைய செஞ்ச சாதனை வந்து சூழலுக்கு இன்னொரு நல்லா முன்னாடி போதாததால இன்னொரு 10 ஆண்டுகள் அவர் இருந்திருந்தால் சூழல் இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவர் கடைசியில் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி பண்ணாரு. அக்டோபர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை ஞாபகம் இருக்குது. அந்த விசிலட்சி மொழிக்கு பக்கத்தில் தண்ணி உடஞ்சி போய் 4 நாளாக தண்ணி வரல. அது வந்து சரி போய் பார்த்துங்க. அது வந்து கண்ணாடி பைப்பு, அது சீக்கிரம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து 10 கிலோ ஆளுக்கு வந்து பண்ணிட்டு நான் 3 நாள் அங்கேயே இருந்தேன். போய் பண்ணிட்டு கடைசியாக அது பேசுகிற வச்சு என்கிட்ட பேசுகிற வச்சு நான் பேராட்சி முன்னாலே வெளியில் வரேன். மைக்கு கூப்பிட்டு நான் பைப் அடைச்சாச்சு 6:45 கேட்குறாரு. அந்த முதல் நாள் இரவு 6:45 வந்து சிறுவாணி பைப் அடைச்சாச்சா தண்ணி ஸ்டார்ட் பண்ணி தான் கேட்குறேன். அப்போ கூட அதுதான் கேட்டேன், பண்ணி வச்சுங்க இப்போ தான் தண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு நம்ம சூழலுக்கு மேலே இது மேலே ரொம்ப அக்கறை இருந்தவர். அவர் 2 இது அவர் செய்யணும்னு நினைச்சிட்டாரு. கட்டாயம் நான் அதை செஞ்சேன். அவருடைய இதுக்காக 2 திட்டாரு. சாதாரண விட இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தண்ணி மேக்க போய் மழை காலத்து வேணா வடக்கு போயிருக்கு. அந்த பாலத்துக்கு வந்து போகவே போகாது. எப்போ பார்த்தா தேங்கி வந்து ரொம்ப தான் இருக்குது. ஒரு நாள் கொண்டு வந்து மழை காலம் வேட்டி மனுஷிக்கிறது இருக்காங்க. அப்புறம் போகாம வந்து ஏசி விட்டு பூரா அந்த தரிக்கிற பழத்துக்கு ஏசி விட்டு படைச்சு விட்டாரு. இதை பிச்சு கட்டவனே அப்படின்ட்டு. ஆனால் கட்ட முடியல, அதை சொல்லிட்டே இருப்பாரு. ஆனால் அதுக்கு பிறகு கட்டாயமாக அது நடந்ததுக்கு பிறகு அதெல்லாம் போது நான் பொறுப்பு வைக்கல, அவருடைய சொன்னதை கேட்டு கட்டலாம். அது கட்ட என்ன ஒரு சாதாரண சமாச்சாரம் கூட அந்த பிச்சு கொண்டு போகிறதுக்கு அவன் பேரூராட்சியில் ஒரு வேப்பமரம் ஒன்று இருக்குது. அந்த வெங்கட்ராமன் அந்த வேப்பமரத்தை வந்து அதை வெட்டி அதை எடுக்கிறதுக்கு 5 தடவை போனோம். இப்போ செயலாளர்கள் வந்து சிவசாமி இல்லை 5 தடவை கருவு போனோம். சாதாரண நிறைய நடைமுறை வச்சுக்கிறதுக்கு அதை போட்டு அவருடைய கணக்கு அந்த தண்ணி நேரம் கைகிற படத்துக்கு போகணும் படக்கூடாது அது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த இது வீட்டு வசதி வாரியம் இருக்கலாம். அந்த எஸ்ஆர்எஸ் அவருடைய அப்பா எஸ்ஆர்எஸ் போய் தமிழ் நகர் எஸ்ஆர்எஸ் நகர் அதுக்கு டீச்சர் சாக்கடை இல்லை. அந்த தண்ணி பூரா விட்டுனாலும் போட்டுருந்தாங்க. அது பல தடவை வந்து அந்த இந்த ஈயோ கிருஷ்ணா அவர் வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டு இருப்பார், சொல்லிட்டே இருப்பார். அதுக்கு வேறு வழி இல்லை. அது வந்து இப்போ வடக்க போய் மேக்கப் தயாராது கிழக்கு போகலான்னு சொல்லிட்டு போட்டு அந்த பைப் சமாளித்த இடம் கட்டி தங்க பஸ் ஸ்டாண்டில் கொடுக்க இடம் கட்டி இந்த பணம் கொடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அது கூட கொடுக்க முடியல, பண்ண முடியல. அதை வந்து அந்த மேலாயிரம் சொல்லுது ஈயோ இந்த இன்ஜினியர் இருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லி அதையே
அவருடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஹவுசிங் சொசைட்டிலேருந்து அந்த தண்ணி உள்ள தண்ணி வந்து நம்ம மயிலாசு ஒரு போகாமல் பண்ணிவிட்டோம். அது அவர் சொன்ன மாதிரி செஞ்சாங்க. அப்படி எண்ணற்ற இது செயல்கள் வந்து அவருடைய விருப்பத்தின் பேர் நான் செஞ்சுருக்கேன். இன்னும் வந்து இருக்கிற வந்து தலைவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல. எல்லாம் நம்ம பையன் இருந்தாலுமே ஒரு எப்படி வந்து ஒரு பெண் வந்து பண்ண முடியல. ஆனால் இது வந்து பெண்ணுனால தான் பண்ண முடியும், ஆண்கள் தேவையில்லை, பெண்கள் நல்லா பண்ணணும்னு போட்டு காலை 5:30 மணிக்கு நான் வாக்கிங் ஓட வந்து 1:00 மணிக்கு கார் போயிடுது. காலை 5:30 மணிக்கு அவருக்கு வந்து பெரிய அவருக்கு தான் எஸ்ஆர்டிக்கு தான் வருவார். ஒன்று நான் கூட போக மாட்டான். எஸ்ஆர்டிக்கு நேரம் வருவார். ஆனால் அதுக்கு பிறகு வந்து இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கூடி இருக்க கலந்த உறுப்பினர் சரி, துணைத்தலைவர் கணேசன் சரி, ரொம்ப சிறப்பாக அவங்க கூட உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இப்போ வந்து மாடல் பேரூராட்சிங்கிறாங்க. இந்த மாடல் பேரூராட்சியில் இது வந்து நம்ம தமிழ்நாடு மரியாதைக்குரிய இந்த சூலூர் பேரூராட்சியின் 130வது நிறைவு விழா 131ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு வருகை தந்து எங்களது சூலூர் மண்ணுக்கு வருகை தந்து சூலூர் மண்ணினுடைய மாவட்டம் அடங்கிய மாவட்ட உதவி இயக்குனர் அவர்களே, சூலூர் பேரூராட்சியில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர் நண்பர் சதீஷ்குமார் அவர்களே, அரிமா சங்கங்களின் முன்னாள் அறக்கட்டளை தலைவர் சகோதரர் மன்னவன் அவர்களே, இந்த பேரூராட்சியை 130 ஆண்டு காலமாக இல்லாத சரித்திரமாக இன்று 131ஆம் ஆண்டு ஒரு பெண்மணியால் நெருக்கடிப்பட்ட இந்த காலங்களை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். முதல் பெண்மணியாக திகழும் தேவி மன்னவன் அவர்கள் சிறப்பாக பணிகளை தொடர்பு வேண்டும் என்று கூறுகிறேன். அடுத்தது சூலூர் வரலாற்றை படைத்த எங்களது புலவரையா எங்கள் ஊரினுடைய மருமகனாக இருந்தாலும் அவர் செந்தலை கௌதமல்ல சூலூர் கௌதமாக நாங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி பேரூராட்சியின் துணைத் தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற சோலை கணேச அவர்களையும் வணங்கி, என்னுடன் துணைத் தலைவராக பணியாற்றி சிறப்பான எனக்கு உதவி கொடுத்த அண்ணன் செல்வராஜ் அவர்களையும், முன்னாள் உறுப்பினர்கள் கட்சி வாரியாக சொல்ல வேண்டும், இங்கு அனைவரது பெயரையும் சொல்ல வேண்டும், அன்பு சகோதரர் ஜெகநாதன் அவர்களே, இங்கே சமூக அமைப்பைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே, இந்நாள் பேரூராட்சியினுடைய இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கவுன்சிலர் பெருமக்களே, என்னுடன் கவுன்சிலராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற சிறப்பாக பணியாற்றிய மற்ற 2014 to 2016 என்னுடைய பணியாற்றி சிறப்பாக பணியாற்றியுள்ள கவுன்சிலர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, இங்கே கிட்டத்தட்ட நான் தலைவராவதற்கு முன்னால் 13 தலைவர்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய அமரனான பின்னாடி 2 வருடம் துணைத் தலைவர் செல்வராஜ் அவர்கள் பொறுப்பில் இந்த பேரூராட்சி இயங்கியது. அதற்கு பின்னால் 2014 செப்டம்பர் மாதம் நான் இந்த பொறுப்புக்கு சிறப்பு மிகுந்த இந்த பேரூராட்சிக்கு பல விட்டாவிலாசிகள் ஆண்ட இந்த ஊரை சாமானியப்பட்ட நான் ஒரு பஞ்சாயத்து தொழிலாளியாக விவசாய குடும்பத்தில் பிறந்து பஞ்சாயத்து தொழிலாளியாக இருந்து வந்த நான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 ஆண்டு காலம் இந்த மண்ணினுடைய வரலாற்றில் நானும் இடம் பெற்றிருக்கிறேன் என்பது எனக்கு உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சியாக. அதுவும் என்னுடன் பயிர்ந்த பணியாற்றிய மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கட்சி வேறுபாடின்றி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததனால்தான் அந்த 2 ஆண்டுகள் பேரூராட்சி சிறப்பான செயல்களை செய்ய முடியும். அதில் ஓரிரு கருத்துக்களை நான் சொல்ல ஆரம்பித்தால் அது நான் செய்த பணிக்கு அடையாளம் இல்லாமல் போயிருக்கும். நான் வந்த பின்னாடி செய்த ஒரு சில செயல்களை மட்டும் இதன் மூலம் குறிப்பிட்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று அவருக்கு படிகள் தான் கொடுக்கிறேன். நான் பதவியேற்ற நாள் முதல் கூட்டங்களில் அமர்வில் உறுப்பினர் கூட்டங்களில் முதலில் திருக்குறள் சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு இதை கொண்டுள்ளது. அடுத்தபடியாக சிறுவாணி குடிநீர் 2வது ஸ்கீம், செகண்ட் ஸ்கீம் சிறுவாணி தண்ணி வந்து
இந்த வழியில் நம்ம திருச்சியோட வழியில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து திருப்பூர் வழியில் போய் பள்ளம் போகிறதாக முதல்ல விநாயகர் பதிக்கப்பட்டிருக்கிறது. விநாயகர் பதிக்கப்பட்ட பின்னாடி அதை வந்து உள்ளாட்சி நிர்வாகத்துக்கும் நகா என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவேஸுக்கும் சிறிய பிரச்சனை காரணமாக நீங்கள் இதுக்கு இருவூர் பிரிவுக்கு கிழக்கை எப்படியோ போய் கொடுங்கள் என்று வார்டு போர்டுக்கு சொல்வதற்கு இதுக்கு கிழக்கு பகுதியில் உள்ள தலைவர்களோடு கூடி அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணியிடம் போய் முறையிட்டு அந்த பைப்பை எப்படி போடுவோம் என்று நாங்களே முடிவு பண்ணி குடிநீர் வடிவம் மாறிய அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று இருவூர் பிரிவிலிருந்து வடக்கே இந்த குடி இந்த போட்ட பைப்பெல்லாம் தோண்டிட்டான். யாரு என்எஸ்காரன் போட சொல்லிட்டான். வார்டுக்காரன் பூரா பைப்பையும் வெளியில் எடுத்துட்டாங்க. வெளியில் எடுத்த பின்னாடி நாங்கள் ஒரு ஸ்கீம் போட்டோம். இருவூர் வழியாக போய் அந்த குளத்தூர் வெள்ளட்டாவரமெல்லாம் போய் ஆற்று வழியில் அந்த ராஜர் கோயிலுக்கு வருதில்லை அதுவே வடவரை கிராஸ் பண்ணி அங்கிருந்து நம்ம ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருந்து நம்ம ஊருக்கு எடுத்து போட்டால் அதே வழியில் கொண்டு போய் மற்ற ஊர்களுக்கெல்லாம் கொடுத்தோம். இது வந்து 2015 சுதந்திர தினத்தன்னைக்கு கட்டி வச்சிருந்த 5 டேங்க்லேயுமே மொத்தமாக 7 டேங்க் 5 டேங்க்லேயுமே அன்றைக்கு வந்து தண்ணி விடப்பட்டது. ஒரு விழாவே தண்ணி அந்த காலத்தில் விடப்பட்டு அது அந்த டயத்தில் நடந்தது எனக்கு ஒரு காரியமாக சொல்லி இருக்கிறேன். அப்புறம் குடிநீர் அமைப்பு தொகை டெபாசிட் பண்ணுறாங்கல்ல அதை வந்து இங்கே கொடுத்துட்டு அங்கே கொடுத்துட்டு சரியாக வந்து சரியாக கொடுத்துன்னு சொன்னாங்க. அதனால் அது என்ன பண்ணாங்கன்னா பேங்கில் கட்டக்கூடிய டெபாசிட் ஸ்கீம் ஒரு மாதிரி யாருக்கு கனெக்ஷன் வருதோ போய் இத்தனை கட்டிக்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கருத்து கொடுத்தாங்க கொண்டு போய் கட்டி பேங்கில் கட்டுற மாதிரி அது ஒரு சிலர் வந்து பண்ணீங்க சொன்னீங்களா நானே முடியல ஒரு சிலர் கொடுக்குறேன் ஒரு 500 லட்சம் கொடுக்குறேன். அதனால் பேங்க்கில் ஸ்லிப்பை வாங்கி பேங்கில் கட்டுற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் சென்னை திருவள்ளூர் உட்பட 5 மாவட்டங்களில் வந்து வர்த்தா புயல் சொல்லிட்டு சென்னையில் தூக்கி போட்டு அந்த டைம் பேரூராட்சியில் கட்சி வேறுபாடு இல்லாமல் சமூக நல அமைப்புகளை நாடி இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லாத்தையும் நாடி சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் இங்கிருந்து லாரியில் கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கணும். கிடக்கல்வி மேலாண்மை திட்டம் அது வந்து அந்த வண்டி அந்த பக்கெட்டெல்லாம் வந்தது அந்த நான் பணிபுரிந்த வேலை தான். இது 56 வண்டி 216 பக்கெட்டு அப்புறம் அது ஒரு பைக்கு. அப்புறம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் அதாவது ரொம்ப வசதி இல்லாதவங்க வீடு கட்டுறதுக்கா 2,10,000 ரூபா மானியத்தோட அந்த 66 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 171 பயனாளிகளுக்கு 8,000 ரூபா மானியத்தோட 12,000 ரூபா செலவில் கழிப்பறை 171 பேர் கட்டப்பட்டது. புதுநகரில் வந்து 5 பிளாக்கள் 240 வீடுகள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் காணொலியின் மூலமாக திறக்கப்பட்டது. அப்புறம் ரொம்ப சிக்கனம் பண்ணோம் நாங்கள்லாம் செய்வோம். பேரூராட்சிக்கு ஒரு வண்டி அறிவிப்பு முதல்ல வாடகை வண்டி பிடிச்சி அதுக்கு எக்கச்சக்கமான வாடகை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் விவசாயத்தான் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு மைக் செட் கொடுத்துருந்தாங்க. மைக் செட் கொண்டு வந்து குப்பை வண்டியிலே மைக் செட் கட்டி அந்த வாடகை முதல் கொண்டு நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் குப்பை வந்து நான் வரும்போது வெளியில் வர அளவுக்கு இருந்தது. அந்த குப்பை பூரா கொண்டு வந்து அவர் செல்வராஜிலேருந்து இந்த காங்கிரஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டணும், இந்த குப்பை போகணும், கூட இருக்கிற மண் போகணும்னு சொல்லி மண் ஒரு இடத்துல சொல்லி அந்த ஒப்பந்ததாரர்களை எல்லாம் சரி பண்ணி அந்த பஸ் நிலையம் கட்டக்கூடாத இடத்த வந்து அந்த குப்பைகளுக்கு மண் எல்லாம் போட்டு மேலே மண்ணை போட்டு அதை சரி பண்ணி போய் இது பண்ணலாம். அது எஸ்எஃப் நம்பர் 415A 416 417 2 இதில் வந்து 4.156 ஏக்கர் பரப்புகளில் இருந்ததை புதிய பேருந்து நிலையம் பணிமனை கட்டுறதுக்காக நல்லா கேட்டுங்க. இந்த தீர்மானம் வந்து 21/3/2007 அவரோட பொன்முடியான நிறுத்தியில் இந்த தீர்மானம் போட்டது. அந்த இடத்துல பணிமனை பஸ் நிலையம் கட்டணும் தீர்மானம் போட்டது 21/3/2007. 2013 வந்து 110 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒற்றையாக்க இதில்
பேருந்து பணிமனை ஆரம்பிக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது வந்து 6/6/2016 அன்னைக்கு தொடங்கி 4/7/17 அதே காணொலி மூலமாக சிஎம் வந்து தெரிவித்தாங்க. அப்புறம் 22/7/2013 அதாவது 2.4 ஏக்கராவில் பேருந்து நிலையம் அமைச்சா முன்னனுமதி பெறப்பட்டு அதுக்கு உண்டான கடிதமெல்லாம் மேலே எழுதி அந்த உத்தரவு வந்ததே செயலருக்கு சொல்லிக்கிறேன், ஏழுக்கு சொல்லிக்கிறேன். அந்த உத்தரவு வந்து என்னோட லெட்ரு திருப்பிட்டு என்னோட பேர் போட்டு அந்த உத்தரவு வருது. பசுமையை லெட்ரு உத்தரவு வந்து என்னோட பேரை போட்டு என்னோட கடிதத்தின் அடிப்படையில் இத்தனை ரூபா ஒதுக்கணும்னு சொல்லி 2 கோடி ரூபாய் ஒதுக்குறேன். 2 கோடி காரணம் என்னன்னா நான் கேட்ட 3 கோடி அப்போ தெரியும். அப்புறம் 2 கோடி பத்தாதுன்னு சொல்லிட்டு மேற்படி 1-2 கோடி வேணும்னு சொல்லிட்டு எழுதி அது அக்செப்ட் ஆகுதுன்னு நான் எழுதி. அப்புறம் நம்மளுக்கு முன்னாடியும் அந்த பசுமையாக உருவாச்சு. அப்புறம் நம்ம காலத்தில் தாய்மார்கள் பாலுக்கு மறை பசு நிலையத்தில் இருந்தாங்க. அப்புறம் 30/8/2011 புரோதிகா ஒரு கூட்டத்தில் சொன்ன நாகப்படத்தின் பேரில் அதாவது அலுவலகத்திலேயே வச்சு 128ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. 125ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்பட்டது. அதுலேயும் இதே மாதிரி முன்னத்த தலைவர்கள் கவுன்சிலர்கள் எல்லாத்தையும் கொடுத்து இது பண்ணோம். அதாவது நான் 2 வருடம் இருந்தாலுமே எனக்கு வந்து பாராளுமன்ற அறிவிப்பு, சட்டமன்ற அறிவிப்பு இதெல்லாம் போகிறது. எனக்கு இருந்தது 20 மாதத்துக்கு குறைவாக இருக்கிற காலத்தில் எங்கன்னா முடிஞ்சவங்க அவங்க நிதிநிலை பஞ்சாயத்து எப்படி இருந்தோம் அது மாதிரி செஞ்சுருக்கோம். நம்ம சிறுவாழ்க்கையாக இருக்கிற கழிப்பறை வந்து நம்ம மாவட்டத்துக்கு எடுத்துக்காட்டால் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தடுக்கும் ஸ்கீம் அதுக்கு. அந்த ஸ்கீமில் நம்மளும் வந்து மாநிலத்துக்கு தமிழ்நாடு அன்றைக்கி வந்து அது சூப்பராக அந்த இடத்துல இருந்தது. அதே மாதிரி 11 சாலைகள் அமைக்கப்பட்டது, 17 வடிகால்கள் அமைக்கப்பட்டது, சுகாதார பணிகள் மற்றும் பூங்காங்களுக்காக இருந்துச்சு. 2வது நம்ம ஊருக்குள்ள சிறப்பு சொல்லணும்னா ஒரே ஒரு நிகழ்வு சொல்கிறேன். 27/7/2015 அன்னைக்கு மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் வந்து இந்த 3ஆவது வார்டு இந்திராநகரில் 3ஆவது வார்டு ரேஷன் கடை சென்றார். விஜயகுமார் அவர்கள் அமைக்கப்பட்ட பூங்கா எஸ்ஏன்னு அந்த திறப்புலாக நாங்கள் ஈஸ்வரன் கோயில் இதுக்கு வரையில் கூப்பிட்டு வரோம். கூப்பிட்டு வரையில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இருந்து கூப்பிடணும்னா இப்போ வரவேற்கணும்னு சொன்னால் 18 கவுன்சிலர்களும் கட்சி வேகம் பார்க்காம அன்றைக்கு வந்து அமைச்சரை வரவேற்று அந்த 2 நிமிஷத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வரவேற்கணும். அப்போதான் சொன்னாங்க அவங்க ஊர்வலம் பொறுத்த வரைக்கும் கட்சியெல்லாம் அப்புறம் எல்லாம் ஒன்றாத்தான் இருக்கீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த கட்சிக்காரர்கள் போகையிலையும் எல்லாம் ஒன்றாத்தான் போகும். எல்லா கட்சிக்காரரும் குறிப்பாக காமாட்சிங்கன்னா இவங்க சர்வ கட்சியும் கூப்பிட்டா எல்லாருக்கும் போகிறது. அதனால தான் நம்ம ஊருக்கு வந்து இத்தனை வருஷமாக இந்த 130 ஆண்டு காலமாக எல்லா நாளையுமே முடிஞ்ச அளவுக்கு செய்ய முடியுங்கிற காரணம் என்னன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து அதாவது கட்சி அந்த நேரத்துக்கு மட்டும் கட்சி தேர்தல் நேரத்துக்கு மட்டும் கட்சிகள் வச்சுட்டு மற்ற நேரத்துக்கு ஊர் நலமாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்தது எல்லா செயலையும் செய்கிறதுனால நம்ம ஊருக்கு ஒரு பெருமை. ஒரு கலைஞர் போனால் சூழலுக்காரனா அது ஒரு தனி பெருமை இருக்குது. விஜயகாமெல்லாம் எது வேணாலும் போகும். அதனால் சூழல்னா ஒரு பெரிய ஒரு கௌரவம் இருக்குன்னா அதை நம்ம பெரியவங்க காட்சி கொடுத்த வழிமுறை அதையை பின்பற்றி நம்ம நடந்தோம்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பு நன்றி கூறி வெறுமேலும் இந்த பேரூராட்சி சகோதரியாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்தியா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எந்த பஞ்சாயத்துலையுமே இல்லாத மாதிரி 11 லேடிஸ் எந்த பஞ்சாயத்துலையுமே கிடையாது. அடுத்தவங்க தான் வேலை பார்ப்பாங்க. எங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அந்த சகோதரி கவுன்சிலர் கூட நல்லாவே பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். முதல்லையெல்லாம் அவங்க வீட்டுக்காரங்க தான் வேலையை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்க, அவங்க முன்னாடி இருக்கிறாங்க. பரவாயில்ல. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சூழல் வேறூராட்சி பெருமை அடைகிறதுக்கு அவங்கவுங்கனால என்னென்ன முடியுமோ அதை பண்ணுங்க. கடைசியாக நான் சொல்கிறேன், நீங்கள் சூழலோட வரலாறு சூழல் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா ஐயா அவர்கள் சூழல் வரலாறு படிங்க.
உள்ளாட்சி அமைப்பில் எப்படி செயல்படுவோம்னா நம்ம எஸ்ஆர்டி ஐயா உள்ளாட்சி வரலாறு படிங்க, அவர் எழுதின எஸ்ஆர்எஸ் பற்றி புத்தகத்தை படிங்க, அதுக்கு பின்னாடி ஐயா குழந்தைங்க எழுதின சூறா தலைவர் புத்தகத்தை படிங்க, வேற எதையும் படிக்கலாம். தம்பராங்க இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இதை படித்தாலே சூழலில் இப்படித்தான் நாம் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் வந்து நம்ம தலைவர் நம்ம சந்ததியிலையும் இதே வழியில் கொண்டு போகணுங்கிற ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.